நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேட் நியூஸ். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி ஜெனராக வருது. இது 2016 வந்த குட் நியூஸோட ஒரு தொடர்ச்சியில் அதை தொடர்ந்து வர படமாக அதை சொல்கிறாங்க. இது இயக்குனர் வந்து ஆனந்த் திவாரி. ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா தருண் துடேஜா, இஷிதா மொய்த்ரா. ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விக்கி கௌஷல், திருப்தி திம்ரி, அமி விர்க், ரைஃபிள்மேன், தீபக் ஆனந்த், ஷீபா சந்தா, விஷ்ணு சந்தாவாக நடிக்கிறாங்க. நேஹா தூபியா, மாகரனோவா, திருப்தி திமரி வந்து முக்கியமான ஒரு ஹீரோயின் கேரக்டரில் அவங்க வந்து நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க அவ்வளோ அழகாக. ஃபைசல் ரஷீத் வந்து ஒரு டாக்டராக வருவார். அவர் தான் வந்து அந்த ப்ரெக்னென்ட் இதை சொல்லுவார். நேஹா சர்மா, அனன்யா பாண்டே, அது மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதல் ஜோடி வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி ஹனிமூன்லாம் போகிறாங்க, ஜாலியாக இருக்காங்க. அந்த ஹீரோயினுக்கு வந்து அந்த ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செஃப் ஷோவில் வந்து அவங்க வந்து வின் ஆகணுன்றது ஒரு எய்மு. அதுக்கு வந்து இந்த விக்கி கௌஷல் வந்து தடையாக இருக்கார். விக்கி கௌஷல் தடையாக இருக்கிறதால அவங்களுக்கு இடையிடையே வந்து பிரச்சனை வருது. அதை வந்து இவங்க வந்து டைவர்ஸ் வாங்குகிறாங்க. அப்போ வந்து அந்த இவங்க வேலை செய்கிற ஹோட்டலில் வந்து இவர் வந்து குர்பீர் பண்ணுன்றவர் வந்து இவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டியில் ஒரு தப்பாக நடந்துக்கிற மாதிரி அவங்க பழைய புருஷன் விக்கி கௌஷல் வந்து ஒரு வீடியோ பார்க்குறாங்க. அந்த வெறுப்பில் போய் என்ன பண்ணுறாங்க, இந்த குபீர் பொண்ணை வந்து இந்த சலோனி பகா, அதாவது திருப்தி திமரின்றவங்க நடிகை வந்து அவரை வந்து இது பண்ணிவிடுவாங்க. அவர்கிட்ட உறவு வச்சுப்பாங்க அந்த குர்பீர் பொண்ணுக்கிட்ட. அதே நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த புருஷனும் அங்கே வந்திருப்பான். அவங்ககிட்ட வந்து மறுபடியும் உறவு வச்சுப்பாங்க. இப்போ வந்து அவங்க வந்து கொஞ்ச நாளில் ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. அப்போ வந்து அங்கே ஹோட்டலில் அந்த மேட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு சில மட்டமான காமெடிலாம் இருந்தது. அது எப்படின்னு தெரில, அது ரொம்ப கேவலமான காமெடி. ஸோ அது மாதிரியான இந்த படம் வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த படத்தில் அப்படிலாம் ரொம்ப காமெடிலாம் சொல்ல முடியாது. ஸ்கிரிப்டும் ரொம்ப வீக்காக தான் இருந்தது. இதுதான் இன்ட்ரோல் பிளாக்கு. அப்போ வந்து டாக்டர் சொல்லுவார், இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து 2 ட்வின்ஸ் இதுவாகிருக்கு, பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து நீங்கள் 2 பேருன்ற மாதிரி ஒரு இதை போடுவார். இது வந்து இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா விக்கி கௌஷல் வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடித்த ஜராபாட்டுக்கே அது மாதிரியான படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா காமெடி இதில் பண்ணியிருப்பார். இவரோட உண்மையான நடிப்பு பார்க்கணுன்னா நம்ம ஷாருக்கான் படத்தில் அந்த டாங்கி படத்தில் வந்து இவர் சூப்பராக அந்த ஒரு 15 மினிட்ஸ் இவரோட பாட்டு வரும், நல்லா நடிச்சிருந்தார். யூஆர் சர்ஜிக்கல் எல்லாருக்குமே தெரியும், நல்லா நடிச்சிருப்பாருன்னு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா காமெடின்ற பேரில் ஒரு பஞ்சாபி ஸ்லாங்கில் இவரும் அந்த பொண்ணும் பேசுவாங்க, குர்பீர் பொண்ணுவும். அது வந்து இந்த காமெடிலாம் வந்து கொஞ்சம் கூட சுத்தமாக எடுக்கல. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை ட்வின்ஸும் பிறந்துடும். இப்போ கிளைமேக்ஸில் இந்த பொண்ணு வந்து யாரை ஏற்றுக்கிட்டு புருஷனாக இருக்க போகுது அப்படின்றது தான். அகில் சந்தா இருக்க விக்கி கௌஷல்யா இல்லை ஆமி விர்கியான்றது தான் படத்தோட கிளைமேக்ஸ் சொல்லுது. கடைசியில் வந்து தெரிஞ்சது தான் ஹீரோ சொல்லுன்றது. இந்த படத்தில் வந்து எந்த வித்தியாசமும் எதுவுமே தெரில. ஆனால் இது வந்து ரொம்ப போர் படம். ஆனால் இது ஒரு வெற்றி படமாக சொல்கிறாங்க. இப்போ தமிழில் சமீபத்தில் வந்து சில படங்களை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி அது வீணாக போச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது இது அதை விட ரொம்ப கேவலமாக இருந்தது. ஆனால் இதை வந்து நல்ல படம் சொல்கிறாங்க. ஆனால் தமிழில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு படம் கூட பார்த்திங்கன்னா அந்த டைரக்டர் நடிகர் கூட அவர் அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருந்தார். எல்லாம் சீன்ஸ் அதெல்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. ஆனால் அந்த திரைக்கு அதெல்லாம் அந்த படம் வந்து வீக்காக இருந்தது. அதை விட 10 மடங்கு இந்த படம் வீக்காக இருக்குது. ஆனால் இந்த படம் வந்து இந்திய கலாச்சாரத்துக்கு உடன்பாடாக இல்லாத ஒரு படமாக இருக்குது. ஆனால் இந்த படத்தை வந்து கலெக்ஷன் வைஸாகவும் இந்த ஹீரோவையும் நல்லா போடுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் தெரில. இந்த படம் வந்து சரியான போர் ஜோக்ஸ் உள்ள ஒரு டப்பா படம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பார்க்குறவங்க பாருங்கள் உஷாராக. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.